வந்து நம்ம ஊட்டச்சத்து உள்ளதாகவும் நல்ல முறையிலையும் சாப்பிட்டா தான் நம்ம மனசு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஆன்றோர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாட்டு சாப்பிட்றதுக்கு இந்த டைமில் சாப்பிட்ணும், இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு வழிமுறைகளை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சா இந்த ஆவரேஜான வயசு 60 அப்படின்னு ஆக்கிட்டாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் 70, 80, 90 ஏன் 110 வயசு வரைக்கும் நம்ம நல்லா இருக்கலாம். அதாவது உணவு வந்து நமக்கு நல்ல முறையில் அமைஞ்சாதான் நம்ம மனசு வந்து ஆற்றலை பெறும், சக்தியை பெறும். நம்ம மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை தான் ஹோமியோபதி பிரின்சிபல் சொல்லும். என்னென்னா ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல் ஈக்குவல் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லும். அதாவது ஒரு ஃபிசிக்கலை மட்டும் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல ஹோமியோபதி, நம்ம மைண்டையும் சேர்த்து பார்க்கறதுனால தான் அவங்க வைட்டல் ஃபோர்ஸ், அதாவது ஆன்ம சக்தி நல்லா இருக்குது. அது மூலயமா அந்த பேஷண்ட் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக குணமாகி உடம்பும் மனமும் நல்லாயிடுறாங்க. அதனால் உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 மணி நேரம் இடைவெளி இருக்கணும்னு மூத்தோர்கள் சொன்னாங்க, முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. அவ்வளோ இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு